ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தயிர் மைசூர் பாக்கு. தயிர், பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி தயிர் மைசூர் பாக்கு செஞ்சுருக்கோம். இந்த பாசிப்பருப்பில் ரொம்ப அதிகமான விட்டமின் சத்துக்கள் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் இதில் நிறையாவே இருக்குது. அதிகப்படியான புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால நம்ம கொலஸ்ட்ரால் அளவை நமக்கு கட்டுப்படுத்துது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாசிப்பருப்பை ஏதாவது ஒரு ரூபத்தில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடிக்கடி நம்ம எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. யாரான கெஸ்ட்டு வந்துட்டால் கூட உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சுலபமான முறையில் அதை நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? தயிர் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிர் மைசூர் பாக்குக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்க்கலாம். இப்போ நான் இந்த தயிர்லேயே பச்சை மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தயிர், பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு, உப்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு வானிலையில் நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பாசிப்பருப்பு எழுத சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நம்ம தயிர் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக செய்யலாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடையில கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வேகும். இந்த பாசிப்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வளரும் குழந்தைங்களுக்கு கூட அதிகமாக இதை சேர்த்துக்கணும். அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களே நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ வானிலையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. பார்க்கும்போதே நல்லா வெந்துருச்சுன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிப்போம். தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இந்த பாத்திரத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேவில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம இதை கொட்டிடுவோம். அப்படியே சமப்படுத்தி நம்ம வச்சுருவோம். இப்போ கேக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம மைசூர் பாக்கு, கேசரியெல்லாம் செஞ்சுட்டு எப்படி நம்ம எப்படி சமன்படுத்தோமோ அந்த மாதிரி சமன்படுத்திக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா அப்படியே கெட்டி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கணும்னா நமக்கு எப்படி செய்யணும்னா கொஞ்சம் குறைந்து அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக சமன்படுத்தி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சூடாக இருக்கும்போதே கூட அதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக நம்ம பீஸ் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். தயிர்லாம் ஊற்றி செஞ்சதுனால நம்ம சூடாக சாப்பிட்டாலும் புளிப்பா, உப்பா, காரமாக நல்லா இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அருமையான தயிர் மைசூர் பாக் ரெடி. உங்களுக்கு இந்த தயிர் மைசூர் பாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.